மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆமென். நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29. ஆமென். ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இந்த புதிய மாதத்தில் நாம் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். நான் கூட ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்தேன். காலையில் எனக்கு கூட ஆவியானவரே, நான் எதிர்பார்க்கிற ஒரு நன்மை எனக்கு கொடுங்க. கடந்த மாதம் நிச்சயமாகவே முடிவு உண்டுன்னு சொன்னார். நான் நினைத்தேன் இந்த கேஸ் மேட்டர் எல்லாம் முடிந்து திருச்சபை முழுவதுமாக என் கரத்தில் வரப்போகிறது. நம் நினைவுகள் அப்படி, ஆனாலும் கர்த்தருடைய நினைவுகள் வேறு மாதிரி இருக்குது. ஆனாலும் பரவாயில்லை, நம்மை கர்த்தர் புடமிட்டாலும் நம் பொன்னாக நாம் விளங்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதம் கூட எதிர்பார்ப்போடு, இந்த மாதம் இதான் நடக்குமா, என் வாழ்க்கையில் நடக்குமா, எனக்கு நடக்குமா, என் பிள்ளைகளுக்கு நடக்குமா, என் கணவருக்கு நடக்குமா என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போடு வந்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் எப்படி இருக்கிறேன், நினைவாக இருக்கிறேன். அந்த எதிர்பார்க்கிற முடிவு தீமைக்கல்ல, அது எப்படிப்பட்ட இதாக இருக்குது, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளே. அப்போ நம்ம நன்மைகள், நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் அது தவறு ஒன்றும் கிடையாது. நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம் வேலை ஸ்தலத்தில் நமக்கு இன்க்ரிமெண்ட்டை கர்த்தர் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நாம் எதிர்பார்க்குறோம். அது எல்லாமே நமது நல்ல ஒரு காரியம். என்ன சொல்கிறீங்க? அந்த ஒரு நன்மை தான் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நமக்கு கொடுக்கும்படியாக நம் பேரில் அவர் நினைத்திருக்கிறாரு. அதே எரேமியா 31:14 வாசித்து பாருங்கள். எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். முதலாவது கர்த்தர் நம்மை நன்மையினால நம்மை திருப்தியாக்க போகிறார். நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம நன்றாக இருந்தால்தான் நம் குடும்பத்தையோ, நம் சபையையோ, நம் பிள்ளைகளையோ, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையையோ நாம் ஒழுங்காக நாம் செய்ய முடியும் இல்லையா? நாம் பலவீனமாக இருந்தால் நாம் செய்ய முடியாது. அதற்காக தான் கர்த்தர் முதலாவது நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்கள்? நம் நன்மையினால் நம்மை திருப்தியாக மாற்றப் போகிறார். நம் நன்மை எல்லாமே குட்னஸ், எல்லாமே நன்மை தான், எதுவுமே பேடே கிடையாது. இந்த புதிய மாதத்தில் எல்லாமே கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க போகிறார் சொல்லுங்கள்? நன்மையானதாக மாற்ற போகிறாரு. அடுத்தபடியாக நன்மையினால் நம்மை திருப்தியாக்க போகிறாரு. போதும், நமக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைஸ், திருப்தியாக இருக்கேன், எனக்கு நல்ல மனரம்யமாக இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பசங்க பாடினாங்க இல்லையா, என்ன பாட்டது? சத்தமாய் பாடு சர்க்கரையே வராது, ஹாப்பியாக பாடு என்ன வராது, பிபி வராது. அப்போ இது நான் கூட இந்த பாட்டை நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் பிபி, சுகர், அப்படி ஹார்ட் அட்டாக்குன்றாங்களே. கர்த்தரை என்ன செய்யறதில்லை? துதிக்கிறதில்லை, கர்த்தரை மகிமைப்படுத்துறதில்லை. கர்த்தரை சத்தமாய் நாம் பாட வேண்டும். கர்த்தர் நமக்கு தொண்டை கொடுத்துருக்காரு இல்லையா? 5 மணி அளவில் இஸ்லாமியர்கள் பாருங்கள், அவங்க பாடல்னா கூட அந்த மைக்கில் ஓவென்று கத்துவார்கள். இன்றைக்கு நமக்கு கூட கர்த்தர் நன்றாக தொண்டை கொடுத்திருக்கிறார், நமக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறார், நமக்கு நல்ல இதை கொடுத்திருக்கார். நாம் கூட என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நாம் நன்றாக நாம் துதிக்க வேண்டும்.
நம் கர்த்தரை துதிக்க துதிக்க நம் வாய் என்ன ஆகுது சொல்லுங்க, நன்மையினால கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குவார். நம்ம வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 2-5 வரைக்கும் வாசித்து பாருங்க. கர்த்தர் நமக்கு நன்மையினால நம்ம திருப்தி ஆக்குவார். 105. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். வாசிங்க. 103 2-5 வாசிங்க. 103ஆம் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே என்ன பண்ணு, கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதை நாம் ஒரு ஜெபமாக நாம் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்த உபகாரங்கள், சகல உபகாரம் மறந்து போகக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை நீ சோத்திரி, நன்றாக சோத்திரி. ஒரு 5 நிமிடம் சோத்திரிங்க, ஒரு 10 நிமிடம் சோத்திரிங்க, ஒரு 15 நிமிடம் சோத்திரிங்க, அல்லது 1 மணி நேரம் சோத்திரிங்க. நீங்கள் சோத்திரிக்க அப்போ 3ஆம் வசனத்தில் என்ன நடக்குது பாருங்க. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அப்போ நமக்கு இன்றைக்கு நன்மை வேண்டுமானால் இத்தனை காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நம்ம நன்றாய் கர்த்தரை சோத்திரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சோத்திரிக்க கிருபை பெருகும். சோத்திரிக்க நமக்குள்ளே ஒரு பெலன் உண்டாகும். நேற்று சுத்திகரிப்பு ஜெபத்தில் நம்ம தியானித்தோம், ஆவியின் வல்லமை. அந்த ஆவியின் வல்லமை இருக்கும் பொழுது சோர்வுகள் அசதிகள் எது இருந்தாலும் அந்த ஆவியான நமக்குள்ளே வரும் பொழுது அந்த பலவீனமெல்லாம் அகன்று போய்விடும். காலமே எழும்பி பார்த்தீர்களானால் 3:50 நான் அலாரம் அடிக்கும் பொழுது நான் எழும்பி உட்கார்ந்திருக்கிறேன். இரவு நான் சரியாக ஆகாரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு தோசை, 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு மாத்திரம் நான் சாப்பிட்டேன். ஏன்னா ரைஸை பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி குமட்டலாக இருந்தது. அதற்கு மேலே நாம் சாப்பிடுவோமானால் அது நமக்கு ஒவ்வாமல் போய்விடும், நம் ஜீரணமாகாது என்று சொல்லி நான் லைட்டாக எடுத்துக்கொண்டதுனால இரவு கொஞ்ச நேரம் விழித்திருந்து செய்தி ஆயத்தப்படுத்தி ஜெபத்தில் காத்திருந்தபடினால மிகவும் எனக்கு களைப்பாகிவிட்டது. அதாவது எனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பித்து விட்டது. ஆகாரம் வயிறு நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு இது நாம் கம்மியாக எடுத்துக்கொண்டபடினால அது நமக்கு போதுமானதாக இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. காலையில் நான் சமைக்கணும், இவ்வளோ வேலைகள் நாம் செய்யணும். ஆவியானவரே, நீங்கள் தானே சொன்னீங்க காத்திருப்பு ஜெபத்தில் ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ள சத்துவம் எங்கே? ஆவியான சத்துவம் எனக்கு கொடுங்கப்பா, என் மீது ஊற்றுங்கப்பா, நம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. என்னாச்சது? என்னை பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஒரு 10 நிமிடம் நான் சோதரித்து அதுக்கு பிறகு தான் மற்ற வேலைகளை எல்லாம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஏன் சொல்ல வரேன்னா, நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்க வேண்டுமானால், நம் வாழ்க்கையில் ஒரு நன்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நன்றாக நாம் சோதரிக்க வேண்டும். ஆமேன் சொல்லுவோமா? ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? அந்த புதிய மாதத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், கர்த்தரை நாம் சோதரிக்க வேண்டும். அப்படி நாம் சோதரிக்கும் பொழுது கழுகுக்கு சமானமாக உன் வயது எப்படி ஆகிறதா, வாழ வயது போல் ஆகிறது. முதல் பாயிண்ட், எதிர்பார்க்க நன்மை. தேவன் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு, நமக்கு நல்ல பலனை கொடுக்கிறாரு. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுத்து நடத்துவார். ஆமேன்னு சொல்லுவோமா? என்னாலும் முடியலையே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என் காலம் அவ்வளவுதானா, எனக்கு பலன் இல்லையே, கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் காத்திருந்து ஜெபிச்சிங்கன்னா கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாக மாறும். அதுதான் நம்ம எதிர்பார்க்க நன்மை. இந்த நாட்களில் டாக்டர் சொல்லிடுவாங்க அவ்வளோதான்னு.
ஆனாலும் இயேசு நம்மை பார்த்து சொல்லுவார், உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை நான் என்ன செய்ய போகிறேன், அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி கொள்ள போகிறேன். ஆமென் சொல்லுவோமா? எதிர்பார்க்க நன்மை உங்களுக்கு அதுதானே பிரியமானவர்களே. இந்த மாதம் என் குடும்பத்தை நான் நடத்தணும், என் பிள்ளைகளுக்கு நான் நடத்தணும், எனக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுங்க, எனக்கு நல்ல சுகம் கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பாரு. அதுதான் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகள். அவை தீமைக்கல்ல, அவைகள் எப்படிப்பட்ட நினைவுகள் சொல்லுங்கள்? சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அடுத்தபடியாக வாசிங்க சங்கீத புஸ்தகம் 90 சங்கீதம் 14 வசனம் வாசித்து பாருங்க. சங்கீத புஸ்தகம் 90:14. ஆமீன். அடுத்த நன்மை வந்து கர்த்தர் என்ன செய்ய போறாரு, அவருடைய கிருபையினால காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். கிருபை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கும் பொழுது இந்த முள்ளை எடுத்து போடுங்க, இந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு 3 முறை ஜெபிக்கிறாரு. 3 முறையும் கர்த்தராகிய இயேசு என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு நமக்கு கிருபை வேணுங்க. கிருபை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. கிருபை இல்லைன்னா காலமே வேலையே ஓயாது. அப்படியே கிடக்கும், வீடெல்லாம் அசிங்கமாக கிடக்கும், ஒன்று ஒதுங்க வச்ச மாதிரி இருக்காது, அப்படியே இருக்கும், வேலையும் ஓயாது, பிள்ளைங்களையும் பராமரிக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? காலமே நாம் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கவில்லை என்றால், நீங்கள் காலமே எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சமையல் அறையில் வந்து பாருங்கள், மற்ற காரியங்களை செஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு நேரத்தை கூட்டி கொடுப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாரு. கிருபையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். அந்த எப்படிப்பட்ட திருப்தி சொல்லுங்க? வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி. ஃபாதர் பிக்மன்ஸ் ஐயா ஒரு பாடல் பாடுவார் இல்லையா? வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் கலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். ஆமென். நம் வாழ்நாள் எல்லாம் இந்த 2025 ஆண்டு இந்த 10 மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் இருக்கு இந்த 2 மாதத்தில். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவியம் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகள் வரைக்கும் நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாக கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க போறா சொல்லுங்கள்? கிருபையை கொடுப்பாரு. அதுதாங்க அந்த கிருபை. அந்த கிருபை எங்கே கிடைக்கும்? அதிகாலமே தேவ சமூகத்தில், அவருடைய சிங்காசனத்தில், அவருடைய சமூகத்தில், அவருடைய கிருபாசன தண்டையில் நாம் நெருங்கி வரும் பொழுது அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நடத்துவார். நான் எப்படி அதிகாலையினால எழும்ப முடியலையே, அதிகாலையில் தான் என்ன இன்னும் கொஞ்சம் கூட படுக்கலாமான்னு தோணுதே அப்படின்னு இருக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதிகாலமே இருட்டோடு இயேசு கிறிஸ்து பாருங்க, அதிகாலமே இருட்டோடு எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி நமக்கு அந்த பழக்கம் இருக்கா? எத்தனை கிறிஸ்தவ வீட்டில் 8 மணிக்கு வந்திருக்கிறீங்க இல்லை? சில பேர் 10 மணிக்கு, சில பேர் 9 மணி, சில பேர் அப்படியே தூங்கிடுவாங்க, தூங்குறது கூட தெரியாது. அப்படி திருடன் வந்து எடுத்துகிட்டு போனால் கூட ஒன்றுமே தெரியாது போல இருக்குது. அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருப்போமானால் அதற்கு பெயர் வந்து வேதத்தில் சொல்லுது சோம்பேறி. சோம்பேறி, நீ தூங்கிட்டே இருப்பா, அம்மா தங்கை மகளே நீ தூங்கிட்டே இரு, நான் இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யார் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்துட்டு அவர் போயிடுவார். அப்போ நம்ம ஐயோ நான் ஒரு நாள் தானே நான் ஜெபிக்கலை, நான் 2 நாள் தானே ஜெபிக்கலை, நான் இப்படி தானே இது பண்ணேன், நான் நைட்டெல்லாம் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேனே, நான் இரவெல்லாம் நம்ம பைபிள் படித்தேனே. இரவெல்லாம் பைபிள் எதில் படிக்கிறோம்? செல்லில் படிக்கிறோம். இரவெல்லாம் பாட்டு எங்கே பாடுறோம்? செல்லில் பார்க்குறோம். அப்படியே பார்த்துட்டே இருந்தால் கழுத்து நரம்பெல்லாம் தேஞ்சிடும், முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், கண்ணெல்லாம் சீக்கிரமாக மங்கிடும், கை நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போய்விடும். அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாடல் புஸ்தகங்களை எடுத்து வைத்து கொண்டு பாடுங்கள், வேதத்தை திறந்து வாசிங்கள், வேத வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மனப்பாடம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பார் சொல்லுங்க? மகிழ்ந்து களி கூறும்படியான ஒரு புது கிருபையை கொடுப்பாரு. நம்ம அதை எதிர்பார்க்குறோம் தானே? ஒவ்வொருத்தரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தானே? நான் காலையில் எழும்பி ஜெபிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? ஆனால் சில பேருக்கு எழும்ப முடியல தானே நினைக்கிறீங்க. கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பாரு. நீங்கள் பாருங்கள், காலமே எழும்பி நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த காலமே எழும்பி அது காலையில் சைலண்ட்டாக இருக்கும்,
யாருமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரம். அந்த நேரத்தில் நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள், நம்ம எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் மௌனமாய் நாம் சொல்லலாம். சத்தமாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, மௌனமாக சொல்லலாம். இப்போ எனக்கு கடந்த நாட்களில் புதன்கிழமை என்று நினைக்கிறேன், புதன்கிழமை, ஆமாம் புதன்கிழமையே எதுன்னு தெரியல, ஒரு நாள் வீட்டில் இருக்கானு குட்டிமா 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, இந்த இடத்தினுடைய ஆட்கள். அப்புறம் பார்த்தோன்னே, என்ன தம்பி யார் நீங்கள்? நாங்கள் அளவெடுத்துட்டு நாங்கள் இடிக்கிறவங்க, கட்டடை இடிக்கிறவர் இவர். அப்படிங்களா, என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் இடிக்க போகிறோம். மார்க் பண்ணி வச்சுருக்கடா அங்கேப்பா, நீ நான் இங்கே பார்த்து இடிக்க போகிறேன், எதை இடிக்க போகிறேன்னு கேட்டேன். இல்லை பார்த்துட்டு வர சொன்னார் எங்கப்பா. அது அங்கே போய் பாருங்கள், மார்க் பண்ணிக்கிறாங்களே அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் தாசில்தாரை போய் பார்த்தீங்களா? பார்த்துட்டு வந்துட்டேன். சரி நாங்கள் பேசிக்கிறோம். இப்போ உடனே போனேன் கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே இதுக்கு மேலே என்னை நீங்கள் புடமிடாதீங்கப்பா, இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். உடனே அந்த நபருக்கு ஃபோன் பண்ணவனே, சரிங்க பேசலாம். ஆவியானவர் சொன்னார், பேசி தீர்த்துக்கோ, எதுக்கு இந்த ஊரடி வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் இத்தனை அடிகள் இருந்தது என்று ஒரு கணக்கில் வைத்திருந்தோம். பட் இதுவும் இன்றைக்கு நமக்கு இல்லை என்று தெரிந்த பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்னும் நம்ம வாக்குவாதங்கள் இதுக்கு நம்ம போகக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் பேச சொன்னார். திரும்ப நான் கால் பண்ணேன், எடுத்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரப்போகிறோம், நீங்கள் வாங்க, ஒன்று நீங்கள் அதை செய்ய வேண்டாம். சரிங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு போனாங்க. ஏன் சொல்கிறேன் சொல்லுங்கள், காலமே எழும்பி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். என்ன கொடுப்பார் சொல்லுங்கள்? ஞானம் கொடுப்பார். என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, யாரிடத்துல எப்படி பேசணும், என்ன சொல்லணும், எதை சொல்லக்கூடாது என்று ஞானமுள்ள தேவனவர் ஞானத்தை கொடுப்பார். உடனே அந்த மனிதர், அப்படிங்களா, சரிங்கம்மா பேசலாம் அப்படின்னு ஒத்துக்கொண்டார். மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ பெரிய பயங்கரமான முரட்டு ஆசாமிகள் கூட நம்மளால் நம்முடைய செயல்களினால் நம்ம சாதிக்க முடியாததை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பதன் மூலமாக நாம் சாதிக்கலாம். நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, எனக்கு யாருமே கிடையாது. இருந்தால் என்ன, ஜஸ்டின் எதேச்சும் வேலை விஷயமா சீக்கிரம் வந்துட்டாருன்னா ஜஸ்டின் இருப்பார். இல்லைன்னா சிஸ்டர் கூட கடைக்கு எங்கன்னா போனால் கடைக்கு போயிடுவாங்க. நான் தனிமையாக தான் இருப்பேன். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவதற்கு கர்த்தர் பலன் கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப பயம்தான். நான் இப்போ தான் மைக்கெல்லாம் பிடிச்சி நான் பேசுகிறேன். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிறதுக்கு அவ்வளோ பயம், அவ்வளோ வெட்கம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தைரியத்தை கொடுக்குறாரு, நமக்கு கர்த்தர் பலன் கொடுக்குறாரு, ஞானம் கொடுக்குறாரு. என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்று சொல்லி நமக்கு என்ன கொடுக்குறாரு சொல்லுங்கள்? தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த ஞானம் நமக்கு வேண்டுமானால் நம் காலமே எழும்பி தேவ சமூகத்தில் கிருபாசன தண்டையில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபித்தால் தான் கர்த்தர் நம்ம என்ன செய்வார், நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார். ஆமேன்னு சொல்லுவாமா? 107 சங்கீதம் 9 வசனத்தில் வாசித்து பாருங்க. 107:9. அவருடைய நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமேன். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. கர்த்தர் நமக்கு செய்கிற அதிசயங்கள் நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமா, நம் கர்த்தரை நன்றாக துதிக்க வேண்டும். அதே 23 சங்கீதம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். இது ஒரு பெரிய பாக்கியம், இது ஒரு பெரிய நன்மை. இந்த நன்மை நிறைய பேர் விரும்புவாங்க. நான் கர்த்தருடைய வீட்டில் இருக்கணும், நான் கர்த்தருடைய வீட்டில் இருந்து நான் என்ன செய்யணும், நான் நீடித்த நாட்களாக இருந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருக்கு நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடு என்றால் ஜெப வீடு, ஜெப வீடு என்றால் பரலோகம். அந்த பரலோகத்தில் நாம் போய் வாசம் பண்ணுவதற்கு, அந்த பரலோகத்தில் போய் நாம் சேருவதற்கு நமக்கு ஆசை தானே, அது ஒரு நன்மை தானே. எத்தனையோ பேர் நம்மோடு கூட ஆரம்பித்தார்கள், இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்ந்தார்களா இல்லையா என்பது கேள்விக்குறிதான். ஆனாலும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நன்மை கொடுக்க போறாரு. அந்த நன்மை என்னவென்றால் நாம் பரலோக ராஜ்யத்தில் போய் சேர போகிறோம். ஆமீன் சொல்லுவோமா? அதுதான் நன்மையும் கிருபையும். நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும்.
வரும். அப்படிப்பட்ட நன்மைக்காக நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நெகேமியா 9:25. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமென். புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால எப்படி வாழ்ந்தார்கள்? செல்வமாய் வாழ்ந்தார்கள். இந்த மாதம் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மை, நாம் புசித்து குடித்து திருப்தியாகி நாம் செல்வமாய் நாம் வாழ போகிறோம். எல்லாம் கனி கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் எல்லாம் சுதந்திரித்து கொள்ளப்போகிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எல்லாம் சுதந்திரித்து கொண்டார்களோ, நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து போனோமோ, எத்தனை நன்மைகளை இழந்து போனோமோ, என்னென்ன சுகத்தை இழந்து போனோமோ, எத்தனை விதமான காரியங்களை இழந்து போனோமோ, சமாதானத்தை இழந்து போனோமோ, அதை எல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம்? மீண்டும் நாம் பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்வோம் சொல்லுங்கள்? புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினாலே செல்வமாய் வாழ்ந்து நாம் சுகித்திருக்க போகிறோம். கர்த்தர் நம் எல்லைகள் எங்கும் நம் நன்மையினால கர்த்தர் நிரப்ப போகிறார். அது மாத்திரமல்ல, அதிலே 2வது நாம் வாசிக்கலாம் சமாதானம். அதுதான் முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு நம் குடும்பங்களில். இன்றைக்கு கர்த்தர் முதலாவது நமக்கு நன்மை கொடுப்பார், அடுத்தபடியாக சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துவார். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். 29:11 சங்கீத புஸ்தகம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பாராம்? பெலன் கொடுப்பாரு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். சமாதானம், அந்த சமாதானத்தை கொடுக்கறது மாத்திரமல்ல, நம்ம அவர் என்ன செய்ய போறாரா? ஆசீர்வதிக்க போகிறாரு. 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 37:11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமீன். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் எப்படி இருப்பார்களா? மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சமாதானம் இன்றைக்கு மிக மிக அவசியம். சமாதான உடன்படிக்கை என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புதிய ஆண்டில் என்னோடு பேசினார். சமாதான உடன்படிக்கை நான் பண்ணுவேன்னு பாடலும் கர்த்தர் கொடுத்தாரு. நான் நினைத்திருந்தேன் இந்த சபை முழுவதுமாக நம் கைக்குள் வந்து சமாதானமாக இருப்போம் என்று சொல்லி. ஆனாலும் இந்த பேச்சு வார்த்தைகள் எல்லாமே பார்ப்பீர்களானால் சமாதானமாக முடிய பண்ணினார். இல்லை என்றால் நீ பேசு, நான் பேசு, நீ சண்டை, நான் சண்டை. இது கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்து பிசாசினுடைய தந்திரம். இந்த கோர்ட்டு கேஸில் மாட்டிக்கொள்வது பிசாசின் தந்திரத்தில் மாட்டிக்கொள்வதற்கு அர்த்தம். அதனால் கர்த்தர்கிட்ட கேட்டேன். ஒரு முறை அப்படி தான் வாய்தாக்கு போயிருக்கும்போது நான் என்னுடைய அட்வொகேட்டு வரல. நான் வெளியில் உட்காந்துருந்தேன். அந்த ட்ரைனேஜ் மேலே உட்காந்துருக்கேன். 2 பேர் வந்தாங்க, பெண்கள் என் பக்கத்தில் உட்காந்தாங்க. நானே ஐயோ ஒயிட் சாரி கட்டிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குறோம், நமக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நான் அப்படியே உட்காந்துருக்குறேன். வந்து அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து, என்னுடைய லேண்டில் ஒரு பிரச்சனை இருக்குங்கம்மா, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? எப்படி இருக்கும்? நானே லேண்டு பிரச்சனை வந்து உட்காந்துருக்குறேன். என்னை பார்த்து ஜெபிங்கன்னு கேட்குறாங்களேன்னு சொல்லி, சரிங்கம்மா நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு டிராக்டர் இருந்துச்சு அதை எடுத்து கொடுத்துட்டு நான் திரும்ப வந்தேன். அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, என்னை பார்த்து ஜெபிங்கன்னு கேட்குறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல பாருங்கள், கர்த்தர் வந்து நம்மை மறைத்து கர்த்தரை போல வெளிப்படும்படி கர்த்தர் செய்திருக்கிறாரு. இல்லைன்னா அவங்க நினைத்திருக்கலாம், இந்த அம்மாவே பாரு என்ன தப்பு பண்ணிச்சோம், யாருடைய நிலத்தை அபகரிச்சதோ, என்ன பண்ணிச்சோம், இங்கே வந்து இன்னும் ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அள்ளிக்குளம் கோர்ட்டில் போய் நான் உட்காந்துருக்குறேன் தெரியுமா? எனக்கு தெரியாது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய ரிவால்வர் வைத்துக்கிட்டு வராங்க போலீஸெல்லாம். நான் உடனே அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் தெரியாமல் வந்துட்டேன்னா என்னன்னு தெரியல, என்ன சார் இந்த கோர்ட்டுக்கு என்ன வந்திருக்குன்னு? இதுதாம்மா சார், இங்கே எல்லாமே பெரிய பெரிய ரிவால்வர் வச்சுருந்துக்கிறாங்க சார் போலீஸ் எல்லாம். அதுதாம்மா நம்ம கோர்ட்டு, நீ போய் உட்காரமா, அதை வரேன். போய் பார்த்தா அங்கே அத்தனை பேரும் குற்றவாளிகள், கொலைகாரர்கள் எல்லாம் குண்டில் 8 பேர், 9 பேர், 6 பேர், 11 பேர் சொல்லி வரிசையாக நிற்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கும்? நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், அப்பா நான் ஃபேமிலியை விட்டு நான் வந்தேன்,
உங்களுக்காக நான் நின்றேன். எனக்கு நீங்கள் தருகிற இப்படிப்பட்டதான காரியமா? நான் என்ன தவறு செஞ்சேன்யா? எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த கோர்ட்டு கேஸு வேண்டாம்ப்பா, தயவு செய்து இதிலேருந்து என்னை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளியே கொண்டு வந்துடுங்கப்பா ப்ளீஸ் டேடி அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வேண்டாம், இந்த இதில் கொட்டுற காசை நான் என்ன பண்ணுறேன், மற்றவங்களுக்கு, மற்ற ஊழியங்களுக்கு, என் பிள்ளைகள் படிப்புக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் மிகவும் கடினத்தோடு வேதனையோடு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்கள், சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொன்னார். இன்றைக்கு சமாதான உடன்படிக்கை பண்ணி சத்துருக்கள் வந்து உட்கார்ந்து பேசி தண்ணி குடித்து விட்டு டீ குடித்து விட்டு பேசி விட்டு போய் கடந்து போகிறார்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? எந்த மனிதர்களும் தீர்க்காத ஒரு பிரச்சனையை கர்த்தருடைய ஆவியான நமக்கு தீர்த்து கொடுப்பாரு. அவரே நமக்கு நல்லவர், அவரே நமக்கு சமாதான காரணர். அவரால் தான் செய்ய முடியும். ஒருவேளை நம்ம ஆட்களை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ இயக்கம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு டயஸ் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு செனாய்டு இருக்கிறது, நாங்கள் அவர்களை கொண்டு வருகிறோம் அப்படி இப்படி என்று நம்ம சொல்லியிருப்போமானால் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் சமாதான காரணர். அது மாத்திரம் 37 வாசிங்க. 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். பார்த்தீங்களா? நீ உத்தமனை நோக்கி எப்படி இருக்க வேண்டும்? செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு எப்படியா? சமாதானமா இருக்க. இன்றைக்கு நம்முடைய முடிவு முக்கியம். நம்முடைய முடிவு எப்படி இருக்கிறது? சமாதானமா இருக்க வேண்டும். நம்முடைய காரியம் சமாதானமாக முடிய வேண்டும். சமாதான காரணம் வரும் வரைக்கும் நான் யூதாவை விட்டு செங்கோல் யூதா விட்டு நீங்குவதும் இல்லை. அப்படி ஆதியாம புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. ஆதியாம புஸ்தகம் 10ஆம் வசனம் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. ஒரு மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும்? சமாதானமாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் வருமளவும் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, அவருடைய பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இன்றைக்கு ஜனங்கள் நம் திருச்சபையில் வந்து சேர வேண்டும். சமாதான கர்த்தர் நம்முடைய திருச்சபையில் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். கட்டப்பட்ட ஜனங்கள், வியாதி உள்ளவர்கள், சிறையிருப்பில் உள்ளவர்கள், இடமே இல்லைங்களா சிஸ்டர்? அப்புறம் எங்கேருந்து ஆத்துமான்னு நினைக்கலாம். கர்த்தர் கொடுப்பாரு. இன்றைக்கு திருச்சபை எங்கே நடத்த போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று அடுத்த கேள்வியோடு இருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர், சமாதான காரணர், சமாதான தேவன். நிச்சயமாக நம் திருச்சபைக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ஆத்துமாக்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு, பெருகும்படிக்கு செய்ய போகிறாரு. அதனால தான் கர்த்தருக்கு பேர் என்ன பேர் சொல்லுங்க? சமாதான பிரபு. 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தில் வாசிங்க. 119, 165. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட சமாதானம் இருக்கு? மிகுந்த சமாதானம் இருக்கு. இன்றைக்கு குடும்பங்களில் சமாதானம் இல்லையா? சண்டையா, சச்சரவா, போராட்டமா? பிள்ளைகள் மூலமாக, கணவர் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, வேலை ஸ்தலத்தில் நம்முடைய யூனியன் மூலமாக, அதிகாரிகள் மூலமாக நம்மை நெருக்குகிறார்களா? கர்த்தருடைய ஆவியா நமக்கு சொல்லுகிறார். 165ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டது? மிகுந்த சமாதானம், பெரிய சமாதானம், அளவில்லாத சமாதானம். அந்த சமாதானம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? நதி போல ஓடும் என்று ஏசாயால வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் முக்கியங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? சமாதானமா இருக்கிறோமா? நம்ம அன்பா இருக்கிறோமா? எவ்வளோ என்ன பேசுனாங்க, எவ்வளோ காரியங்கள். ஆனாலும் கர்த்தர்கிட்ட சொன்னப்பா, எனக்கு தெரியாதையா, நான் அப்படி பட்டவளா என்பதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு சொன்னால் போதும், மற்றவங்களை குறித்து எனக்கு எந்த ஒரு கவலை வேண்டாம்ப்பா, நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்போ தான் 2025ஆம் ஆண்டு அந்த பாடலை கொடுத்தாரு. நல்ல ஒரு பாடல் ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம். கைவிடா கைவிடா இயேசு நம்மை கைவிடா,
இயேசு நம்மை கைவிடார், கைவிடார், கைவிடார். இயேசு நம்மை கைவிடார், இயேசு நம்மை கைவிடார். பலம் கொண்டு திடமனதாய் காப்பார், போகும் இடமெல்லாம் வாழ்ந்திடுவார். பலம் கொண்டு திடமனதாய் காப்பார், போகும் இடமெல்லாம் வாழ்ந்திடுவார். கைவிடார், கைவிடார். இயேசு நம்மை கைவிடார், இயேசு நம்மை கைவிடார். ஆமென். மிகுந்த சமாதானம். குடும்பங்களில பிசாசு நம்மை நுழைந்து, பிசாசு சர்வத்தின் ரூபமாக பிரச்சனைகளை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அந்த மாதம் கர்த்தர் நமக்கு நம்முடைய குடும்பங்களில் மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்கள், பெலன் கொடுப்பார். நமக்கு அடுத்த காரியம் என்ன செய்வார்? எதிர்பார்க்க நன்மைகளில் நமக்கு நிறைய இருக்குது. நான் முடிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரானால் நம்ம இன்னொரு வாரம் கூட இதை நாம் தியானிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 18:1. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். இப்போது என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். தாவீது என்ற பக்தன் பெலனெல்லாம் இழந்து எல்லாவற்றும் இழந்துட்டார். டோட்டல் மனைவி, பிள்ளைகள், அவர் சம்பாதித்த ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள் எல்லாருமே சிக்லாக் என்ற பகுதியில் அவர் இருக்கும் பொழுது மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்தையே சுட்டெரிச்சிட்டாங்க. அவர் வந்து பார்க்குறாரு. வந்து பார்க்கும்போது அந்த இடமெல்லாம் தீயினால் சுட்டெரிக்கப்பட்டு அத்தனை பேரையும் சிறையாக கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது தாவீது ராஜாவுக்கு அழுவதற்கு கூட அவருக்கு பெலன் இல்லாமல் இருந்தார். அப்பொழுதுதான் கர்த்தருக்குள்ள தன்னை என்ன செய்தார் சொல்லுங்கள்? தன்னை திடப்படுத்தி கொண்டார். இன்றைக்கு பிரியமான தேவஜனமே, நம் வாழ்க்கையில் எல்லா பெலனும் கர்த்தர் பிசாசு எடுத்திருப்பான். என்னால் முடியல, அவ்வளோதான், என் காரியம் அவ்வளோதான், என் குடும்பம், என் பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்ய முடியுமா, எனக்கு நல்ல வேலையை செய்து என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியுமா, அடிக்கடி என் சரீரத்தில் பலவீனம் தாக்கி கொண்டு வருகிறதே, அடிக்கடியாக நான் போராடி கொண்டு வருகிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீ நினைத்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பலனை கர்த்தர் இந்த புதிய மாதம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்றால் நமக்கு நகை நட்டுகள், எல்லா பணங்கள், பங்களா, கார் இதெல்லாம் கொடுத்தால்தான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இல்லை, நமக்கு முதலாவது கர்த்தர் வந்து நன்மையை கொடுப்பார். அடுத்தபடியாக சமாதானம். இதுவே பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் காசாவும் இஸ்ரேல் இன்றைக்கி சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான காரியங்களை கொடுக்காமல் நம் சமாதானமாக இருக்க, பலனாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 1:8. பசங்க பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். அடுத்தபடியாக பெலன், பரிசுத்த ஆவியினால வருகிற பெலனால நாம் என்ன செய்ய முடியுமா? நாம் சாட்சிகளாக, இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாக நிற்க முடியும். அதனால தான் இங்கே அப்போஸ்தலர் வாசிக்கிற போல பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்றைக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சி தான் மிகவும் முக்கியம். சாட்சி இல்லை என்றால் ஒன்றே இல்லை. அதனால்தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அந்த ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் நாம் ஒவ்வொருக்கும் வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நான் பார்த்தேன். ஒரு சகோதரி ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒரு அம்மா, வயசான அம்மா பஸ்ஸில் ஏறுறாங்க. அப்போ அந்த வயசான அம்மா அந்த சகோதரியை பார்த்து சொல்கிறாங்க, என்னால் முடியலம்மா, கொஞ்சம் உட்காரத்துக்கு இடம் கொடுக்குறியான்னு கேட்குறாங்க. உடனே இந்த சகோதரியில், நானே கவர்மெண்ட் பஸ்ஸில் ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி நான் ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து உட்காந்துருக்கேன், நீ என்ன வந்து நீ இடம் கொடுன்னு கேட்குற, போமா அந்த பக்கம் அப்படின்னு அது ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்து பேசுது.
அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா கையில் பைபிள் வச்சுருக்க, பார்த்தா நீ சர்ச்சுக்கு போகிற மாதிரி தெரியுது, என்னம்மா இப்படி பேசுகிற, இடம் தானே கேட்குறேன், நான் கையில் பைபிள் வச்சுருக்கிறதால தான் நான் இப்படி பேசுகிறேன், என் கையில் பைபிள் இல்லைன்னா எப்படி பேசுவேன் தெரியுமா? அது சாட்சிங்களா? இல்லை, நம்ம எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள்? சாட்சியாக இருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே சாட்சி தான் முக்கியம். அந்த சாட்சி நம்ம எந்தவித வார்த்தையில் நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? அப்போது இயேசு கூட பாருங்கள், நீங்கள் போய் உப்பாக இருங்க, சாட்சியாக இருங்கன்றாரு. இன்றைக்கு நாம் கூட பிரியமான தேவஜனமே, நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி நம் மீது வரும்போது நம்ம பலனடைவோம். அந்த பலனடைந்து சாட்சி என்றால் என்ன சொல்லுங்கள்? எல்லா மக்களுக்கும் இயேசுவை குறித்து நாம் அறிவிக்க வேண்டும். நாம் சாட்சி சொல்ல வேண்டும். சொல்லி நாம் இயேசுவை குறித்து அறிவித்து நான் ரட்சிப்பின் பாதையில் அநேகரை நாம் கொண்டு வர வேண்டும். அது ஒரு நன்மை. அது அந்த காரியத்தை நமக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் கொடுப்பார், எனக்கும் கொடுப்பார். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஒரு நன்மை, அது வரம். ஆத்தும ஆதாயம் செய்கிறது சொல்லுங்கள், அது ஒரு வரம். அது அப்படி நாம் இருக்கும்பொழுது சாட்சியாக இருக்க முடியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:13 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்தில் ஒரு அதிகாரிகள் ஒரு ஐயா இயேசுவை குறித்து பிரசங்கித்த ஒரு ஐயாவை கைது பண்ணி அந்த கம்யூனிஸ்ட் தேசத்து சிறையில் கொண்டு போய் போட்டாங்க. அவர் சிறையில் போட்டவொடனே சிறையில்னா சாதாரணமாக போடவில்லை, இந்த கை முட்டி உடைத்து விட்டார்கள், இந்த கால் முட்டியையும் உடைத்து விட்டார்கள். அவர் எழும்பி நடந்து போகக்கூடாதபடிக்கு உடைத்து விட்டு அவளை என்ன செய்கிறார்கள்? ஒரு அறையிலே போட்டு விடுகிறார்கள். போட்டுவிட்டு அவரை மீண்டுமாக அடுத்த நாள் கிரவுண்டுக்கு கொண்டு வருகிறார்கள். கிரவுண்டுக்கு கொண்டு வந்து, இயேசுவை மறுதலிக்கிறியா? இல்லை, நான் மறுதலிக்க மாட்டேன், நான் சொல்கிறத சொல்லிட்டு இருப்பேன், இயேசு உங்களை நேசிக்கிறான்னு அந்த கம்யூனிஸ்ட் அதிகாரிக்கே அவர் சொல்கிறாரு. என்ன தைரியம் இருந்தால் நீ எனக்கே இயேசு பற்றி சொல்லுவேன்னு திரும்பவும் அவரை அந்த இதால் கொம்பால் அவர் அடிக்கிறாரு. அடிக்கும் பொழுது அவருக்கு நாக்கு வறண்டு போய்விட்டது. நாவு வறண்டு தாகம் அடித்து அடித்து காயம், ரத்தம் சொட்டுகிறது. எல்லாம் ரத்தமும் தண்ணீரும் சரீரத்திலேருந்து வெளியில் வந்தவுடனே அந்த நாக்கானது வறண்டு அவரால் ஜீவிக்க முடியல. மிகவும் சோர்ந்து களைப்பாக இருந்தார். அப்போ தண்ணி கேட்குறாரு. அப்படி உடனே அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஒரு பானையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நடு கிரவுண்டில் வச்சுட்டு, இதை இருக்கு பார் தண்ணி, நீ தானே சொன்ன உங்கள் இயேசு ஜீவ தண்ணீரை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னல, இதோ தண்ணி இருக்கு பாரு, இப்போ வந்து குடி வா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறானுங்க, கேலி பண்ணுறானுங்க, சிரிக்கிறானுங்க. அந்த இடத்துல அந்த ஐயா ரத்தம் கொட்டுது, அவருக்கு எல்லாம் ஆகிவிட்டது. அப்படி அவர் நொண்டி நொண்டி வந்து அந்த பானைக்கு நேராக வரும் பொழுது அந்த கம்யூனிஸ்ட் அதிகாரி அந்த பானையை காலால் எட்டி உதைக்கிறாரு. அப்போ அந்த தண்ணீரெல்லாம் கீழே கொட்டி விடுகிறது. அந்த தண்ணீரை கூட அவரால் குடிக்க முடியவில்லை. அப்பொழுது அவர் கேட்குறாரு, ஆண்டவரே இவளை ரட்சிங்கப்பா. அப்போ கூட அவங்கள திட்டலை, இவங்களை ரட்சிங்கப்பா என்று சொல்லி அவர் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய தழும்புள்ள 2 கரத்தையும் அப்படியே வந்து அந்த கீழே விழுந்த அந்த பானையில் இருக்கிற அந்த மூடியில் தண்ணியை ஊற்றி அந்த கையில் கொண்டு வந்து குடிக்க சொல்லி கொடுக்குற அந்த காட்சியை அந்த கம்யூனிஸ்ட் அதிகாரிகள் அத்தனை பேரும் பார்த்தார்கள். அப்படி தான் இன்றைக்கி நம்ம இயேசுவுக்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். நம்மை அடித்தாலும் உதைத்தாலும் நம்மை நுறுக்கினாலும் நம்மை சுட்டு போட்டாலும் நாம் இயேசுவை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லாமல் இருக்கவே கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு அந்த நன்மை கூட ரட்சிப்பின் அனுபவம் அது. அப்படியாக அவர் செய்யும் பொழுது பாருங்க, அந்த கம்யூனிஸ்ட் அதிகாரிகள் அத்தனை பேரும் மனம் திரும்பினார்கள். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இன்றைக்கு நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்குறாரு, நல்ல சுகம் கொடுக்குறாரு, நல்ல வீடு கொடுக்குறாரு. ஐயா ஃபாதர், ஐயா பாடுற இருக்க நல்ல வீடு கொடுத்தீங்களப்பா, நல்ல சாப்பிட உணவு கொடுத்தீங்களப்பா, ஆடை கொடுத்தீங்களப்பா. எதுக்காக கொடுக்கிறாரு? சாட்சியாய் நாம் இருக்க வேண்டும். இயேசுவை குறித்து நம்ம அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும். சொல்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக அந்த நன்மை நமக்கு தருவார். இதுவும் ஒரு நன்மை தான்.
சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு நன்மை. அந்த வெட்கத்தை கர்த்தர் நீக்கி போடுவார், அந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. ஆசீர்வாதத்தில் இதுவும் ஒன்று. என்னங்க சிஸ்டர் ஆசீர்வாதம்னா இதை போய் சொல்றீங்களே, இதை செய்து பாருங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் நம்ம இயேசுக்காக நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம என்ன செய்வாரா, நம்மை ஆசீர்வதிப்பாரு. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபாசனபதியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த மாதத்தில் அப்பா நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மைகளை நீர் எங்களுக்கு கொடுங்க ஐயா. எங்கள் குடும்பங்களுக்கு கொடுங்கப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா, எங்கள் திருச்சபைக்கு கொடுங்கப்பா. நாங்கள் வேலை பார்க்கிற எங்கள் வேலை ஸ்தலத்தில் நெருக்கிற பொல்லாத ஆவிகள் நாங்கள் கடினப்பட்டு எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடிக்கு இருக்கிற அந்த தடைகளெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்க. நாங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த நன்மைகளெல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சபையை கூட நீர் ஆசீர்வதிங்க, எங்கள் தேசத்தை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக்க அந்த மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன். ஆகாரம் இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நீங்கள் ஜெபித்து விட்டு மழை வர மாதிரி இருக்குது, சீக்கிரமாக சாப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு கடந்து போகும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன்.